பிராத்தி என்று சொல்வது தன்னுடைய உடம்பை எல்லா இடத்திலும் செலுத்துகின்ற ஆற்றல். பிரகாமியம் கூடுவிட்டு கூடுபாகின்ற பரகாய பிரவேசம். ஈசத்துவம் ஈசனை போன்ற முத்தொழில் செய்கின்ற ஆற்றல். வசித்துவம் எல்லா இடத்திலும் தன் உயிரை வசமாக்குதல், எவ்வுயிரையும் தன் வசமாக்குகின்ற ஆற்றல். இந்த 8 ஆற்றல். இந்த வசியம் சொல்கிறாங்க இல்லைங்க, வசியம் பண்ணுறாங்கன்ட்டு. இதில் 8 யோகத்தில் 8 பயனில் ஒரு பயன் மட்டும் பெற்றிருப்பாங்க. வசியம் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்மளை பார்ப்பாங்க, கண்ணு பார்த்து நம்மளை வசியம் பண்ணுறாங்க. ஏன் நம் தமிழர்களுக்கு நெற்றி பொட்டில் குங்குமம் சந்தானம் நிறைவாக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வசியம் பண்ணுவதற்கான இடம் இந்த இடம் தான், இந்த புருவ மத்தி தான். இந்த புருவ மத்தியும் நடுவில் நெற்றியில் என்ன பண்ணணும், யாரையும் பார்க்காத மாதிரி என்ன பண்ணணும், குங்குமத்தையும் சந்தனத்தையும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆஞ்ஞாஸ்தானம். அதனால் இந்த வசித்துவம், அந்த வசித்துவம் மட்டும் கைவரப்பட்டவர்கள் இருப்பாங்க. உடம்பு விட்டு உடம்பு, இதெல்லாம் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய மட்டும் இருக்குது. ஆனால் 8 யோகத்தையும் பயின்றவர்களை பார்ப்பது என்பது கடினம். ஒரு ஆற்றல் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில மிதந்து கொண்டே ஆற்றல், அது ஒரு ஆற்றல். அதுதான் என்னதுங்க, அணுவை, அதாவது காற்றை போல மெல்லிதான உடம்பை பெற்றுக்கொள்ளுது. இப்படி 8 வகையான யோக சித்திகளையும் பெற்ற, அதான் சொல்கிறார். இப்போ பாடல் வாங்க 2வது பாடல். மற்றவர் தான் அனிமா ஆதி வரும் சித்தி பெற்று உடையார். அவர் கொற்றவனார் திருக்கையிலை மலையிலிருந்து, மலை நின்றும்னா மலையிலிருந்து, குருமுனிவால், குருமுனி என்பவர் அகத்தியரிடத்து, உற்றதொரு நட்பினால் கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்காக, சில நாள் அவரோடு தங்கி உறைவதற்காக நட்டமிழின் பொதிகை மலை நண்ணுதற்கு. அதனால் தமிழ் மனம் வீசக்கூடிய பொதிகை மலைக்கு செல்வதற்கு புறப்பட்டார். அந்த வழியில் மண்ணு திரு கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேவாளத்தை பணிந்து ஏத்தி துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை அன்னமலே அகந்துரை நீர் அருங்கரையின் மருங்கடைந்தார். திரு கேதாரம், திரு பசுபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய நேபாளத்தை கடந்து அவர் வருகிறார். வருகின்ற வழியில் கங்கை நீர் துறையாடி கருந்துரை நீர் கடல் ஏற்றும் அங்கனதா மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்து ஏத்தி மங்குள் வளர் வரைவிந்தம் மண்ணு பருப்பதம் இறைஞ்சி திங்களணி செஞ்சடை அணிசடையார் திருக்காலத்தி மலை சேர்ந்தார். கங்கை நதிக்கரையில் நீராடி அவிமுத்தம் வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசி, திருப்பருப்பதம் திருக்காலத்தி மலை வந்து வழிபட்டு அடைகின்றார். நீடு திருக்காலத்தி நிலவு தானிவினை வணங்கி ஆடு திரு அரங்கான ஆலவனம் தொழுது ஏத்தி வேடும் இருவர்க்கு அறியார் திரு ஏகாம்பரம் பணிந்து மாடு உயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வையினார். ஆலவனம் திரு ஆலங்காடு, திரு ஏகாம்பரம் காஞ்சிபுரம் வந்து அடைகின்றார். காலத்தை வணங்கி திரு ஆலங்காடு அடைந்து திரு ஏகாம்பரத்தை வந்து காஞ்சிபுர நகரை அடைகிறார். நற்பதி அங்கு அமர் யோக முனிவர்களை நயந்து போய் கற்புரிசை திருஅதிகை கலந்திரைஞ்சி கரை கண்ட அற்புத குத்து ஆடுகின்ற அம்பலம் சூழ் திருவீதி பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூரில் வந்தடைந்த திருஅதிகை வழிபாடு செய்து திருப்புலியூர், பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலம் தில்லையை வந்து அடைகின்றார் நாயனார். எவ்வுலகும் உய்ய எடுத்து அருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தைகளை வரத் திளைத்து வவ்விய மெய் உணர்வின் கண் வரும் ஆனந்த கூத்தை அவ்வியன் மேலில் கும்பிட்டு அங்கு ஆறாமே அமர்ந்திருந்தார். தில்லை பெருமானுடைய திருவடிகளை மிகுந்த அன்போடு வணங்கி அங்கு வீற்றிருக்கின்றார் நாயனார். திருத்தில்லையில் பெருமானுடைய நடனத்தை கண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நாட்களில் தடநிலை மாளிகை புலியூர் தன்னில் உறைந்து இறைஞ்சி போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடம் அளித்தது எனக் கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரையடைந்தார். தில்லை வடகரை, வடகரையிலிருந்து தென்கரைக்கு வர காவிரி குறுக்களை ஓடுது. ஒரு அழகான இதை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய கவிநயம். ஏன் பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமானுடைய வாக்கோடு படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, திரு காவிரி குடகுமலையில் தொடங்கி
பூம்புகாரில் சென்று கடலோடு கலக்குது. காவிரி புறப்புற இடத்திலிருந்து அது தொடங்குகின்ற நிலையும் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் போகும்போது அப்படியே எவ்வளோ பெரிய அகன்ற காவிரி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பூம்புகாருக்கு அருகாமையில் மயிலாடுதுறை தாண்டி பூம்புகாருக்கு அருகாமையில் போகும்போது காவிரியை ஆடு தாண்டி விடலாம். ஆடு தாண்டுகின்ற காவிரி நாம் போய் தாண்டிடலாம், அப்படி காவிரி இருக்கும். இது ஒரு இயற்கையாக அமைந்திருக்குதுன்னு சொன்னாலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னார், இந்த காவிரி ஏன் திருக்கடலில் போய் கலக்கும்போது கடலுடைய வயிறை நிறைக்காமல் போச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எங்கள் சிவபெருமானுக்கு இந்த கடல் தான் நஞ்சை கொடுத்தது. எனவே மேதினி உலகுக்கு முழுக்கும் வயிறு நிறைத்து சென்ற காவிரி எங்களுடைய சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்ததனால் அதனுடைய வயிறை நிறைக்காமல் சென்று கடலில் கலந்ததுன்ட்டார். அப்படி ஒரு அழகை காட்டுறார் இந்த இடத்துல. அதான் சொல்றார், மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். அங்கு வந்து அணைந்து காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்து ஆடி கடந்து ஏறி ஆவின் அருங்கன்று உறையும் ஆவடு தன் துறை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செழுங்கோயில் வளம் வந்து மேவு பெரும் காதலினால் பணிந்து அங்கு இருப்புருவார். காவிரி தீர்த்தத்தில் நீராடி அங்கிருந்து புறப்பட்டு என்று சொல்லக்கூடிய பசு வழிபாடு செய்து வெளிப்பட்டதனால் உரைகின்ற ஆவடு தன் துறை திருவாவடுதுறை. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றதுக்கான காரணம் இறைவனுடைய கருணை அதுவாக கூட இருக்கலாம். இங்கே இந்த இடத்துல திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய வகுப்பு ஏறத்தாழ 18 ஆண்டுகள் நடக்குது. அதோ கணக்கு சொல்கிறேன், அங்கே பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு மேலாக திருவாவடுதுறை ஆதீனத்தோடைய வகுப்பு இங்கே நடக்குது. திருவாவடுதுறை ஆதீனத்தின் தான் அங்கே திருவாவடுதுறையில் தான் திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகள் யோகம் இருந்து இந்த நூலை செய்திருக்கின்றார். சுவாமி என்னமோ அந்த கருணையினால் நமக்கு இந்த இடத்துல இந்த நூலை சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடியது பசு வழிபாடு செய்த சிவலிங்க திருமூர்த்தியுடைய திருத்தலம். நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய ராஜதானியாக தலைமை பீடமாக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய இடம் திருவாவடுதுறை. எனவே திருவாவடுதுறை திருக்கோயில் அணைந்து அங்கு இருக்கக்கூடிய பெருமானுடைய திருக்கோயிலை வலம் வந்து அங்கு வழிபாடு செய்கின்றார். அந்நிலைமை தானத்தை அகலாததொரு கருத்து முன்னெழும் குறிப்பினார் மூடும் ஆதரவு எய்த பின்னும் அகன்று ஏகுவார் பேண வரும் கோக்குலங்கள் பொன்னி நதிக்கரை புறவில் புலம்புவன எதிர்கண்டார். அங்க இருந்து திருவாவடுதுறையிலிருந்து இப்ப இவர் எங்க போயிட்டு இருக்கிறாருங்க? குருமுனியாகிய அகத்திரியை பார்க்கறதுக்கு பொதியமலை போயிட்டு இருக்கிறார். பொதியமலை போகணும்னு புறப்பட்ட போது திருவாவடுதுறையில் அவருக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது. இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்ற ஒரு திருவருட் குறிப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த குறிப்பினால் அந்நிலைமை தானத்தை அகலாததொரு கருத்து முன்னி எழும் குறிப்பினாலே அவருக்கு முன்னே வந்து அந்த குறிப்பு தோன்ற மூடும் ஆதரவு எய்த பெருகிய அன்பு பொருந்த காட்ட அப்படி இருந்தும் பின்னும் அகன்று ஏகுவார். புறப்பட்டு போறார். சரி, நம்ம வந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்ட போது பேண வரும் கோக்குளங்கள் பொன்னி நதி கரைப்புறைவில் புலம்புவன கண்டார். எதிர்கால அதாவது இப்படி திருவாவடுதுறையிலிருந்து புறப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் சாத்தனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு போகிற வழியில் காவிரி கரையில் பசுக்குளங்கள் எல்லாம் அழுது புலம்புகின்ற ஒரு காட்சியை பார்க்குறார். பகல் நேரத்தில் பசுக்கள்லாம் மகிழ்ச்சியாக மேய்ச்சல் இருக்கும். நல்ல இறையை தேடி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இறைப்பையில் அடைத்து கொண்டு சாயங்காலம் பட்டியில் போய் தான் அசையே போடும். அசை போடுறது கூட என்ன பண்ணாதுங்களா, அங்கே போடாதான் இறப்பையை நிரப்பிய பிறகு தன்னுடைய பட்டியலை சென்று தான் அசை போடும் என்பது நமக்கு நன்னூல் இலக்கணம். எனவே அந்த வகையில் இதெல்லாம் மேயாமல் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு கூட்டமாக நின்றுட்டு அழுது புலம்புகின்ற காட்சியை நம்மளுடைய நாயனாராகிய அவர் பார்க்கிறார். அவருக்கு திருமூலன் என்பது இந்த உடம்பை பெற்ற பேர் வந்த பிறகு, இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் அவருக்கு திருமூலன் பலவாறு பேர் சொல்லப்படுகிறது. அதில் வரலாற்றில் நமக்கு அறுதியாக சொல்லக்கூடிய ஒரு பெயர் சுந்தரநாதன்.
அவருடைய திருநாமம் திருக்கைலாயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்று மீண்டும் திரும்பி அவருடைய திருநாமம் சுந்தரநாதன்கிற குறிப்பை தான் பெரும்பாலும் நூல்களில் சொல்கிறாங்க. பாருங்க, அந்தனதம் சாத்தனூர் ஆமேய்ப்பார் குடி தோன்றி முந்தை முறை நிறைமேய்ப்பான் மூலனினும் பெயருடையான் வந்து தனிமேய்க்கின்றான் வினைப்பயன் வினை மால வாழ்நாளை வெந்தொழில் வல்விடம் உண்ண வீடி நிலத்திடை வீழ்ந்தான். இப்போ அந்தனூர், அந்த திருவாவடுதுறை அருகாமையில் இருக்கக்கூடிய சாத்தனூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் பசுவை மேய்க்கக்கூடிய குளத்தில் தோன்றிய ஒருவன் மூலன் என்கின்ற இடையன் பசுவை மேய்க்கின்ற காலத்தில் ஒரு பாம்பு தீண்டி வினைவசத்தால் அங்கு மாண்டு விடுகிறான். அவன் மாண்ட துயரம் தாங்காமல் இந்த பசுக்கள் எல்லாம் அவனை நக்கியும் மோந்தும் அழுதும் புலம்பி நின்று கொண்டிருக்கின்றன. அதான் சொல்றார், மற்றவன் தன் உடம்பினை அக்குளங்கள் வந்தணைந்து சுற்று மிக கதறுவன சுழல்வன மோப்பன ஆக நட்டுவ யோகியற்கான நம்பர் அருளாலே ஆ உற்ற துயர் இவை நீங்க ஒளிப்பன் என உணர்கின்றார். இவ்வாறு பசுவை மேய்க்க வந்த இடையன் மாண்டு போக அந்த இடையனுடைய உடம்பை கண்டு இந்த வந்து அழைத்து வந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அவனை சுற்றி நின்று கதறுகின்றன, அழுகின்றன, மோந்து மோந்து நக்கி நக்கி கதறுகின்றன. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பெரிய புராணத்தில் ஒரு பகுதி உண்டு, திருநகர சிறப்பு என்ற ஒரு பகுதி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொன்ற புராணத்தை எப்படி அமைத்து கொண்டார் என்று ஒரு தெரிஞ்சுக்கங்க. திருத்தொன்ற புராணங்கிற நூலை கண்டிப்பாக நீங்கள்லாம் படிக்கணும். நம்மளாம் அடியார்கள் வழிபாட்டில் சிவபெருமான் மீது அன்பு வர வேண்டுமானால் நாயன்மார்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். நாயன்மார்கள் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு மிக துணை செய்கின்ற நூல் பெரிய புராணம். அந்த பெரிய புராணங்கிற நூலை எப்படி தெய்வ சேக்கிழார் பெருமான் வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு முதல் நூலாக பெரிய புராணத்தை எதிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகை என்கின்ற நூல்தான் அவருக்கு மூலம். பெரிய புராணத்தில் 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்களை பற்றி பாடப்பெற்றிருக்கிறது. இதை எதை வைத்து அவர் 63 தொகையடியார்கள் 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்களை தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி தேர்ந்தெடுத்து பாடினாருங்க அப்படின்னு ஆராய்ச்சி பின்னாடி பார்த்தீங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டில் நமக்காகவே இறைவன் இங்கே பூமிக்கு அனுப்பி நாயன்மார்களுடைய திருத்தொண்டை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக திருவதாரம் செய்த பெருமகனார் வன் தொண்டர், சைவ முதற் பெரும் தொண்டர், தம்பிரான் தோழர் எம்பிரான் நம்பியாரோருடைய திருவதாரம் தான் அதற்கு காரணம். அவர்தான் திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி 63 பெயர்களை எல்லாம் நமக்கு வாசித்து காட்டினார். அந்த நூலை முதல் நூலாக கொண்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை விரித்தார். இதில் திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பூமிக்கு வந்து திருத்தொண்டர் புராணத்தை எப்படி பாடினார் என்பதற்கு சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அருகாமையிலிருந்து அவருக்கு தொண்டுகள் செய்து வருகிறார். அப்படி தொண்டு செய்து வந்த அவர் ஒரு நாள் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய நந்தவனங்களில் இறைவனுக்கு வழக்கம் போல பூப்பறிக்க சென்றார். அப்படி பூப்பறிக்க சென்ற நாளில் இறைவன் இவரை கீழே அனுப்ப வேண்டும் என்ற நினைப்பை கொண்டு அங்கு 2 பெண்கள் பூக்கள் பறிக்க வந்தவர்களை பார்க்க செய்து இருவருக்கும் பார்வை ஒத்து சென்ற அந்த ஒரு வினாடியை காரணமாக கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த பூமிக்கு வந்து பிறக்குமாறு இறைவன் ஆணையிடுகிறார். இது திரு கைலாயத்தில் நடந்தது. சரி, இவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? சாமி எதற்காக அனுப்பிச்சார்? திருத்தொண்ட தொகை பாடணும். ஆனால் திருத்தொண்ட தொகை பாடப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாரூரில் தான் பாடுறார். ஆனால் திருவாரூரில் பாடி இவர் பிறந்த இடம் திருநாவலூர் என்று சொல்லக்கூடியது. திருநாவலூருடைய சிறப்பையோ அல்லது திருநாவலூர் இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லக்கூடிய நடுநாட்டின் சிறப்பையோ சேக்கிழார் பெருமான் சொல்லவில்லை. அவர் எதை சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, திருத்தொண்ட தொகை பாடிய திருவாரூர் சிறப்பையும் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாக இருந்த திருநாடு என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டின் சிறப்பையும் தான் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். அவர் சோழ நாட்டு சிறப்பை திருநாட்டு சிறப்புன்னு பதிவு பண்ணிடுறாரு. சோழ நாட்டில் என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்குதுன்னு காட்டிகிட்டே வர்றார். முதல் திருக்கைலாயம்,
திருமலை சிறப்பு, திருக்கைலாயத்திலிருந்து ஏன் சுந்தரமூர்த்தி நாயனார் பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அந்த நாடு அவர் திருத்தொண்ட தொகை பாடிய நாடு சோழ நாடு, சோழ நாட்டினுடைய சிறப்பு என்ன காட்டிடுவார். அந்த சோழ நாட்டில் திருவாரூரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுவதற்காக நகர சிறப்புன்னு ஒரு பகுதியை வச்சிருக்கிறார். திருநகர சிறப்புல இந்த திருவாரூர் எப்படிப்பட்ட நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்குதான் மனுநீதி சோழ சக்கரவர்த்தி என்ற ஒருவர் வாழ்ந்தார். அந்த மனுநீதி சோழ சக்கரவர்த்தி தன் நீதி தவறாத ஆட்சியின் காரணமாக தன் மகன் வீதி விடங்கனால் தேரேற்றி இறந்த பசுவினுடைய துயரம் நீங்குவதற்காக தன்னுடைய மகனை தேர்காலினுடைய இடையிலிட்டு கொன்றார், தண்டனை கொடுத்தார் என்ற சிறப்பை சொல்லி அப்படிப்பட்ட சிறப்பை உடையது இந்த திருவாரூர் நகர் அப்படின்னு திருநகர சிறப்பை சொல்லுவார். அந்த இடத்துல இந்த பசு போய் மனுநீதி சோழ சக்கரவர்த்தியுடைய அரண்மனை வாசல் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியை வாயில பிடிச்சு அடிக்குமா. கொம்புல முட்டி மணி ஆராய்ச்சி மணி அடிச்சுதான் அடிச்சு அந்த பசு எப்படி அழுதுன்னு சொல்லும்போது இப்படி சொல்லுவார். தன்னுடைய கன்றுக்குட்டியை பார்த்து வெம்மூச்சு, அதாவது நல்ல சூடான காத்து, துக்கத்தினால கண்களில் தாரதாரையா தண்ணி வளைஞ்சது, துக்கத்தின் காரணமாக மயங்கி விழுந்தது. இதை போலவே நானும் அடைய வேண்டுங்கிற மனுநீதி சோழன் இந்த பசு உற்ற துயரம், ஆவுற்ற துயரம் நானும் அடைய வேண்டும், அதனால் என் மகனை தேர்காலில் இடுக அப்படின்னு சொல்லி ஆணை நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த பசுக்குளங்கள் எல்லாம் யார், இந்த பசுக்குளங்கள் எப்படிப்பட்டதுங்கிறது அதனுடைய உயரை சொல்லும் பொழுது, ஏன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பசுக்குளங்களை எல்லாம் நாம் எந்த நிலையில் காண்கிறோம் என்பதை முதல்ல உணர வேண்டும். பசு என்பது இறைவனை தாங்குகின்ற விடைவாகனம். நமக்கு வாழ்நாளில் பசிக்கான ஒரு உணவு பகுதியை தருகின்ற வாகனம், நாம் அணிகின்ற திருநீற்றை கொடுக்கின்ற பசு. இப்படி பலவாறு பசுவினுடைய சிறப்பை எடுத்தெடுத்து சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். எனவே அப்படிப்பட்ட பசுக்குளங்கள், இந்த பசுக்குளங்கள் எப்படி இப்படி நக்கின மூந்தன அழுதனன்னு கேட்டா அவையெல்லாம் தர்மத்தினுடைய அடையாளம். சாதாரண பசுன்னு நினைச்சுக்காதீங்க, அது எதனுடைய அடையாளம்? தர்மத்தினுடைய அடையாளம், அறத்தினுடைய அடையாளம். அதனால் அறம் தவறி ஏதாவது நடந்தால் இது போன்ற தர்மம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் அங்கே நாம அருமையாக காட்டுவார். எனவே இங்கே பசுகளை என்ன பண்ணிச்சுக்கலாம், உற்ற துயர், அது அப்படி மோப்பன, கதறுவன, சுழல்வன இப்படி இருந்த பசுக்கூட்டங்களை பார்த்து இறைவன் உணர்த்திய காரணத்தினாலே ஆவுற்ற துயர் இவை நீங்க ஒளிப்பன் என உணர்கின்றார். பசுக்கள் உற்ற துன்பத்தை இறைவன் திருக்கருணையினால் நான் நீக்குகிறேன் என்று அவர் உள்ளத்தில் கருதுகின்றார். கருதி இவன் உயிர் பெற்று எழிலன்றி ஆக்கள் இட நீங்கா என்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவமுனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தாம் முயன்ற பவனவழி அவன் உடலில் தம் உயிரை பாய்த்தினார். அவன் உயிர் பெற்று எழுந்தால்தான் இந்த பசுக்கள் துன்பம் நீங்கும். எனவே இவன் உடலில் என் உயிரை புகுத்துவேன் என்று ஏற்கனவே யோகத்தை பழகிய நாயனார் தன்னுடைய உடம்பை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு தன் உடம்பிலிருந்து உயிரை கூடுவிட்டு கூடு பாய்த்தி மூலனினுடைய உடலில் செலுத்தினார். பாய்த்தியவின் திருமூலராயலும் பசுக்கள் எல்லாம் நாத்தழும்பி நக்கி மோந்து அணைந்து கனைப்பொடு நயந்து வாய்த்தெழுந்த களிப்பினால் வால் எடுத்து துள்ளிப்பின் நீத்து துயரின ஆகி நிறந்து போய் மீந்தனவால். இவ்வாறு தன்னுடைய உயிரை மூலனுடைய உடம்பில் செலுத்தியவுடன் அவன் திருமூலனாய் அவர் எழலும். இதை கண்ட பசுக்கள் எல்லாம் மகிழ்ந்து முன்பு போலவே மகிழ்ச்சியோடு மேய தொடங்கின. அவ்வாறு தொடங்கிய பசுக்கள் ஆவின் நிறை மகிழ்வுறக் கண்டு அழிகூர்ந்த அருளினராய் மேவி அவை மேயிடத்து பின் சென்று மேய்ந்தவைதான் காவிரி முன் துறை தண்ணீர் கலந்து உண்டு கரையேற பூவிரி தன் புறவின் நிழல் இனிதாக புறங்காத்த பசுக்கள் எல்லாம் அப்படியே அருமையா மேய்து இதை பார்த்து நம்மளுடைய நாயனார் மகிழ்கிறார். வெய்ய சுடற்கதிரவனும் மேல் பாலை மலை அணைய சைவ நெறி மெய் உணர்ந்தோர் ஆன இனங்கள் தாமே முன் பைய நடப்பன கன்றை நினைந்து படர்வன ஆகி
வையணிகள் சாத்தனூர் வந்து ஈத பின் போனார். மாலை நேரம் வந்தது. பசுக்கள் எல்லாம் தன்னை போலவே அதனுடைய பட்டிகளை நோக்கி குட்டிகளோடு போச்சு. ஏற்கனவே பழகிய பழக்கம். அப்படி போனதை பார்த்து இவரும் இந்த பசு கூட்டங்கள் எங்கே செல்வது என்று நாயனாரும் இந்த பசு கூட்டங்களை தொடர்ந்து சாத்தனூர் சென்று அடைகிறார். போனவர்தாம் பசுக்கள் எல்லாம் மனைதோறும் புகனின்றார். மானமுடை மனையாரும் வைகிய பின் தாழ்த்தார் என்று ஆனவயத்து உடன் சென்றே அவன் நின்ற வழி கண்டார். ஈனம் இவர்க்கு அடுத்ததென மெய்தீண்ட அதற்கு இசையார். இப்போ பசுக்கள் எல்லாம் போனோன்னே ரெண்டு பசு இந்த வீட்டுக்குள்ளே போந்துச்சு, 2 பசு அந்த போட்டுக்குள்ளே போந்துச்சு. பழக்கத்தின் காரணமாக அந்தந்த பசுக்கள் அந்தந்த வீட்டுக்குள்ளே போக கடைசியாக எல்லா பசுக்களும் போன பிறகு 2 பசு ஒரு மனைக்கு போனது. இது மூலனுடைய மனை, மூலனுடைய இல்லம். இந்த மூலனுடைய இல்லத்திற்கு சென்றவுடன் மனையாள் வெளியே வருகிறார். மனைவி இல்லத்தை சார்ந்த பெண் வருகிறார். அவர் மூலரை கண்டு, ஏன் இவ்வளவு காலம் தாழ்ந்திருந்தது, இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டு வந்தார். இவருடைய நிலையை கண்டு இன்றைக்கு ஏதோ இவரிடம் மாற்றம் தெரிகிறது என்று தொட்டு பேசலாம் என்று அருகில் போனார். தொட்டபோது அதற்கு அவர் இசையவில்லை. அவ்வாறு அங்கு அவளும் மக்களுடன் அருஞ்சுற்றம் இல்லாதாள் தங்கி வெறுபுறமயங்கி என் செய்தி எனத் தளர இங்கு உனக்கு நான் என்னுடன் அணைவு ஒன்று இல்லை என எதிர்மறுத்து குறுங்குதவத்தோர் ஆங்கோர் பொதுமடத்தின் உள் புகுந்தார். அவளும் பக்கத்தில் போய் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நெருங்கிய போது நாயனார் சொல்லுகிறார், உன்னோடு எனக்கு உடன் முனைவதற்கு இசைவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பொது மடத்தில் போய் தங்குகிறார். இல்லாளன் இயல்பு வேறானமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடல் இருந்தவர்வால் அணையாது துயிலாதால் பல்லார் முன் பிச்சை நாள் இவர்க்கு அடுத்த பரிசுரைக்க நல்லார்கள் அவர் திறத்து நாடியே நயந்து உரைப்பார். இவ்வாறு தன்னுடைய கணவனுடைய நிலை வேறாக கண்ட நம்மை இரவு முழுக்க உறங்காது என்ன சொல்வதென்று தெரியாது. அடுத்த நாள் பெரியவர்களிடம் சென்று முறையிட பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடி திருமூலராய் இருக்கக்கூடிய நாயனாரை அணைந்து அவரை பற்றி உண்மையில் அறிந்து அவர்கள் சென்று தன் மனைவியிடம் சொல்கிறார்கள். பித்துற்றமயலன்று பிரிது ஒரு சார்புளதன்று சித்த விகற்பம் கலைந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் பெருமையில் இருந்தார். இத்தகைமை அலைப்பரிதாம் யாராலும் என உரைப்பார். நீ பைத்தியம் நினைத்து கொள்ள வேண்டாம், வேற யார்கிட்டையாவது போயிட்டாருன்னு நினச்சிக்க வேண்டாம். நீ இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுனோ வேற எதையாவது மனைவி வேற ஏதாவது பொண்ணுகிட்ட போய் இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். அப்படின்னு நினச்சிக்கலாம். இவர் பித்து தெளிந்து சிவயோகம் என்று சொல்லக்கூடிய தெளிந்த நிலையில் இருக்கிறார். அதை சொல்றார், சித்த விகற்பம் கலைந்து தெளிந்த சிவயோகத்தில் இருக்கக்கூடிய பெருமையில் இருக்கிறார், வரம்பில்லாத பெருமையில் இருக்கிறார். இதனை நாம் அளந்து அறிவது அரிதாம் என்று கூறுகிறார். பற்றறுத்த உபதேசம் பரமர்பதம் பெற்றார்போல் முற்றும் உணர்ந்தனராகும் முன்னை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப துயரெய்தி மற்றவளும் மையலுற மருங்குள்ளார் உண்டு அகன்றார். இவங்களை எவ்வளவோ சொன்னாலும் அந்த அம்மானால் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் ஒரு வாரி அவர்களெல்லாம் சொல்லி அவரை சமாதானம் செய்து இல்லத்திற்கு திருப்பி அனுப்புகிறார்கள். எல்லோரும் சென்று விடுகிறார்கள். அப்பொழுது நாயனார் இந்த நிலைமையில் இருந்தார். எழுந்திருந்து அங்கு ஆண்நிறைகள் வந்த நெறியே சென்று வைத்த காப்பினில் உய்த்த முந்தை உடல் குறை காணார். முழு உணர்ந்த மெய்ஞான சிந்தனையில் வந்த செயல் ஆராய்ந்து எழுகின்றார். இப்போ அவர் தான் தங்கியிருந்த திருமணத்திலிருந்து புறப்பட்டு காலையில் பசுக்கள் சென்ற வழியே சென்று தான் எந்த இடத்தில் உடம்பை வைத்தாரோ அங்கு சென்று உடம்பை பார்க்கிறார். அந்த உடம்பு புலப்படவில்லை, காணவில்லை, இறைவன் மறைத்தார். அப்பொழுது தன்னுடைய சிவயோகத்தில் அறிகின்றார், இந்த உடம்பில் இருந்து இறைவன் ஏதோ இங்கு செய்ய பணித்திருக்கிறார் என்று தன் சிவயோகத்தில் அறிந்து கொள்கின்றார். தன்னிலவா சடையாதாம் தந்த ஆகம பொருளை மண்ணிலிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரைப்பிக்க நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். இவ்வாறு சிவபெருமான் தந்த ஆகம பொருளை திருமூலருடைய வாக்கினால் தமிழ் வகுக்க வேண்டும் என்று திருவருள் அவர் உடலை மறைத்ததாக கருதி
இறைவனுடைய அருள் என உணர்ந்து அவர் அங்கு அமர்கிறார். அவ்வாறு அமர்ந்தபோது சுற்றிய அக்குளத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்பின்மை முற்றவே மொழிந்தருள அவர் மீண்டு போனதன்பின் பெற்ற மீது உயர்த்தவர்தால் சிந்தித்து பெருகு ஆர்வ சற்றம் முதல் கடிந்தவர்தான் ஆவடுதன் துறை சேர்ந்தார். சுற்றி இருந்த தன்னுடைய சுற்றங்களாக கருதிய உடம்புக்கு சுற்றமாக வந்தவர்கள் எல்லாம் இவரை கண்டு அகன்றார்கள். இவரும் தென் சென்று திருவாவடுதுறை சேருகிறார். ஆவடுதன் துறை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி மேவுவார் புறக்குடவால் மிக்கு உயர்ந்த அரசிங்கே தேவிருக்கை அமர்ந்தருளே சிவயோகம் தலை நின்று பூகரும் இதயத்து பொருளோடும் உணர்ந்திருந்தார். திருவாவடுதுறை சென்றார். அங்கு படர் அரசு என்று சொல்லக்கூடிய அரச மரத்தின் இன்றுக்கும் இருக்கக்கூடிய அரச மரம் திருமூலர் யோகம் இருந்த இடம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இடம். அந்த அரச மரத்துக்கு கீழிருந்து இறைவனுடைய சிவயோகத்தில் தலையிரண்டு தேவிருக்கைன்னு சொல்றார். தேவிருக்கை என்று சொன்னார் பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய சுகாசனம். தேவிருக்கை என்பது தெய்வத்தன்மை வாழ்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசனம். கால சம்மணம் போட்டு சாதாரணமாக இருந்தால் அதுக்கு பேர் சுகாசனம். அந்த சுகாசனத்தில் அமர்ந்து பெருகு ஆர்வத்தோடு இறைவனோடு புணர்ந்திருக்கிறார் நாயனார். அவ்வாறு அமர்ந்திருந்த நாயனார் ஊன் உடம்பில் பிறவியிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 அலர் நல் திருமந்திர மாலை பான்முறை ஓர் ஆண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏனைய இரு அணிந்தாரை ஒன்றவன் தான் என எடுத்து இவ்வாறு நம்ம ஓன் உடம்பில் இருக்கக்கூடிய பிறவி விஷம் தீர்வதற்காக உலகத்தோர் அதனை அறிந்து உய்வதற்காக இறைவனுடைய கருணையினால் ஞானம் முதல் 4 என்று சொல்லக்கூடிய ஞானம் யோகம் கிரியை சரி என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளையும் சொல்லுகின்ற நல் திருமந்திர மாலை என்று சொல்லக்கூடிய நூலை அருளி செய்தார். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாடலாக 3000 பாடல்களை அருளி செய்தார். முதற் பாடல் ஒன்றவன்தான் என்றெடுத்து. அப்போ சேக்கிழார் பெருமானுடைய வாக்குத்தான் முடிந்த வாக்கு. எனவே திருமந்திரத்தினுடைய முதல் திருப்பாடல் ஒன்றவன்தான் என்று எடுத்து. நம்ம நூல்களில் 5 கரத்தனின் ஒரு பாடல் இருக்கும், அது பிற்சேர்க்கையினால் வந்தது. முதல் பாடல் ஒன்றவன்தான் என்று முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு பூமியில் மகிழ்ந்திருந்து செல்விமறி அணிந்தாரம் திருவருளால் திருக்கையிலே தன்னில் அணைந்து ஒரு காலம் பிரியாமை தான் அடைந்தார். இவ்வாறு ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 மாலை பாடல் சாத்தி 3000 ஆண்டுகள் இந்த பூமி மேல் இருந்து இறைவனுடைய திருவருளை நினைந்து ஆண்டுகள் பல சிவபெருமானுடைய திருவருளை பிரியாமல் மீண்டும் திருக்கையிலே சென்று இறைவனுடைய தாளை அடைந்தார். நலம் சிறந்த ஞான யோக கிரியாசரியை எல்லாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் மலர்கடல் வணங்கி அளந்த புகழ் திரு ஆரூர் அமணர் கலக்கம் கண்ட தளங்குழல் விரல் தண்டியடிகள் திறம் சாற்றுவாம். இவ்வாறு சைவ நெறியில சொல்லப்படுகின்ற 4 வகை நெறி சரியை கிரியா யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளையும் 3000 தமிழ் மாலைகளாக சாத்திய திருமூல தேவநாயனாருடைய வரலாற்றை இவ்வாறு நான் சொல்லி இருக்கின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை நிறைவு செய்கின்றார். நாம் திருவரலாற்றை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற வகுப்பில் நூலுக்குள் பயணிக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனைக்கு வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி வந்திருக்கக்கூடிய அனைவரின் திருவடியிலே வணங்கி இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் என்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார்